Welcome students. நம்ம இந்த lecture seriesல analysis 1 PG ல நம்ம உள்ள கோர்ஸ்க்கு அந்த சிலபஸை ஃபாலோ பண்ணி நம்ம இந்த lecture seriesல படிக்க போறோம். ஓகே, சரி ஃபர்ஸ்டா அனாலிசிஸ் அப்படின்றதால ஃபர்ஸ்டா நம்ம என்ன டெஃபினிஷன் பேசுவோம்னா நம்ம சிலபஸ்ல ஃபர்ஸ்டா கொண்டு போறதுன்னா ஓப்பன் செட் க்ளோஸ் செட்ஸ் அந்த ஐடியாஸ்ல லிமிட் பாயிண்ட் இன்டீரியர் பாயிண்ட் அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அதுக்கெல்லாம் பேஸ் ஆயினோம்னா மெட்ரிக் ஸ்பேஸ் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதை நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போறோம். மெட்ரிக் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்க போறோம். சரி, ஒரு 4 செட் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன், let x non-empty set v as set. ஓகே, இதுல ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்றீங்க. எப்படின்னா a function d அப்படின ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்றீங்க. எப்படின்னா x cross x to r ரியல் நம்பருக்கு டிஃபைன் பண்றீங்க. சரி, x cross s னா கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ல எடுப்பீங்க. அப்படிதான் x cross x to r டிஃபைன் பண்றீங்க. defined by ஓகே, இந்த ஃபங்க்ஷனை தான் எப்படி டிஃபைன் பண்றோம்னா சம் ப்ராப்பர்ட்டிஸை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி டிஸ்கஸ் பண்றோம், டிஃபைன் பண்றோம். இந்த ஃபங்க்ஷனை தான் மெட்ரிக். அப்ப எப்படி சொல்றோம்னா என்ன ப்ராப்பர்ட்டிஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுங்க. மெட்ரிக்னா ஒரு ஃபங்க்ஷன் which is called metric if metric on x on x if it satisfies the following condition. Condition number 1 என்னன்னா இந்த மெட்ரிக் எப்பவுமே பாசிட்டிவா நான் நெகட்டிவா இருக்கணும். அதாவது என்ன சொல்றோம், d of p, q greater than strictly greater than 0 when p not equal to q. ஓகே, சரி, ரெண்டுமே நாட் ஈக்குவல் வேல்யூக்கு d வேல்யூ அதாவது டிஸ்டன்ஸ் வேல்யூ எப்படி இருக்கணும், ஃபங்க்ஷன் அப்ப r ல அதாவது இது டொமைன்ல உள்ள பாயிண்ட் p, q அப்படின்னு ஆர்டர் பரா எடுக்கணும். கோடொமைன்ல p d க்கு இமேஜ் அந்த r ல போயிடும். சோ இங்க r ல உள்ள எலிமெண்ட் எப்படி இருக்கணும், ரெண்டு வேற ஒரு பாயிண்ட்னா கண்டிப்பா கிரேட்டர் தென் வேல்யூ இருக்கணும். and d of p, p அதாவது ரெண்டு ஈக்குவல்னு வச்சுக்கோங்க, both points are equalனா 0 இருக்கணும். சரியா, இதே தான் நம்ம யூஜி கோர்ஸ்ல எப்படி பார்த்துப்போனா இதே இந்த கண்டிஷன் எப்படி பார்த்துப்போனா d of p, q greater than or equal to 0 for all p, q in x and d of p, q equal to 0 if and only if p equal to q இப்படின்னு பார்த்துக்கலாம். இப்படி எடுத்தாலும் சரி, இப்படி எடுத்தாலும் சரி. ரெண்டாவது என்னன்னா a க்கும் p க்கும் q க்கும் கண்டிப்பா பாசிட்டிவ் டிஸ்டன்ஸ் எப்போ ரெண்டு வேற வேற இருந்தா சேமா இருந்தா 0. அடுத்தது p ல இருந்து q க்கு என்ன டிஸ்டன்ஸ், அதான் d of p, q என்ன பார்க்கறீங்களோ that is equal to அதே மாதிரி q ல இருந்து p க்கு பார்த்தாலும் both are same இருக்கணும். அதாவது d of p, q equal to d of q, p. தேர்ட் என்ன சொல்றாங்க, ரெண்டு பாயிண்ட் எடுத்துக்கோம், p q. இப்போ ரெண்டுக்கும் நடுவுல உள்ள டிஸ்டன்ஸ் பார்த்தாலும் சரி, d வேல்யூ பார்த்தாலும் சரி, d of p, q பார்த்தாலும் சரி, இல்லாட்டி வேற எந்த பாயிண்ட்னாலும் வச்சுக்கோங்க, இந்த பாயிண்ட்னாலும் வச்சுக்கோங்க, சம் r வச்சீங்கன்னா இங்க இருந்து இதுக்கு டிஸ்டன்ஸ் பார்த்து தென் இதுக்கு டிஸ்டன்ஸ் பார்த்தாலும் எப்படி இருக்குன்னா இந்த வேல்யூஸோட சம் இந்த வேல்யூஸோட கூடுதலா இருக்கும். அதான் என்ன சொல்றாங்க, d of p, q less than or equal to d of p, r plus d of r, q. அதாவது d of p க்கும் q க்கும் உள்ள டிஸ்டன்ஸ். சரி, இந்த d ஃபங்க்ஷன் தான் d of p, q தான் என்ன சொல்றோம், டிஸ்டன்ஸ் between p and q அப்படினு சொல்றோம். p க்கும் q க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் மத்தது எந்த பாயிண்ட்னாலும் எடுத்துக்கோங்க, அதுக்கு டிஸ்டன்ஸ் பார்த்துட்டு அந்த பாயிண்ட்ல இருந்து q க்கு பார்க்கிறது, p ல இருந்து எந்த பாயிண்ட் எடுக்கீங்களோ அதுக்கு டிஸ்டன்ஸ் பிளஸ் அந்த பாயிண்ட்ல இருந்து q க்கு பார்க்கிறது, இந்த டிஸ்டன்ஸோட இது கம்மியா தான் இருக்கும். சரி, இந்த மூணு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுனா then d is called a metric. ஓகே, சரி, இந்த தேர்ட் கண்டிஷன் தான் ஒரு பேர் இந்த ஷேப்ல இருந்து என்னது ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன பேர், ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி. சரி, இப்போ d க்கு என்ன பேர் கொடுக்கிறோம், the function d is called d of p, q தான் என்ன சொல்றோம், distance between p and q. இதுலாம் the சரி, அடுத்து ஃபர்ஸ்டா x ல உள்ள பாயிண்ட்ஸ்ல x ல உள்ளதெல்லாம் என்ன சொல்றோம், பாயிண்ட்னு சொல்றோம். சரியா, the elements of x is called points. x ல உள்ள எலிமெண்ட்லாம் பாயிண்ட் சொல்லிக்கோம். d of p, q என்ன சொல்றோம், d of p, q is called the distance between P and Q.
third இந்த இந்த distance metric அதாவது metric இந்த distance x ல டிஃபைன் ஆயிருக்கு இந்த x என்ன சொல்றோம்னா metric space அப்படினு சொல்றோம் சரி x is called yes x ல இப்ப d டிஃபைன் ஆயிருச்சுனா then that x is called a metric space yes is called a metric space எதை பொறுத்து இந்த d ஐ பொறுத்து with respect to the distance with respect to the metric d okay இதை எப்படி நோட்டேட் பண்ணிக்கலாம்னா or it is denoted as by x d இது எப்போ நோட் பண்ணனும்னா சப்போஸ் மெட்ரிக் x ல ரெண்டு மூணு மெட்ரிக் டிஃபரண்டா டிஃபைன் பண்றோம்னு வெச்சுக்கோங்க d x d1 x d2 x d3 அப்படி நோட்டேட் பண்ணிக்கலாம் சரியா யூஜி லெக்சர்ல நம்ம படிச்ச எக்ஸாம்பிள்ஸ் கொஞ்சம் ரீகால் மட்டும் பண்ணிப்போம் எக்ஸாம்பிள்ஸ் okay in r என்னன்னா d of x, y equal to modulus of x minus y இப்படி டிஃபைன் பண்ணீங்கன்னு வெச்சுக்கோங்க then it's a metric இது metric okay இததான் நேம் வந்து யூசுவல் மெட்ரிக்னு சொல்லுவாங்க இத எதை ஜெனரலைஸ்டா எழுதணும்னு சொன்னீங்கன்னா r power n in r power n equal to d of x, y in r power n னா x y யும் r power n ல இருந்து எழுதணும் இங்க மெட்ரிக் எப்படி டிஃபைன் பண்ணா இதே மாதிரி தான் norm x minus y sometimes இத mod x minus y னே நோட் பண்ணிக்கோங்க இது எப்படினா square root of x2 minus x1 the whole square plus x okay yeah wait up suppose x equal to இப்படி வச்சுக்கோங்க x1, x2, etc. xn இருக்கு y equal to y1, y2, etc. yn இருக்கு because x y யும் r power n ல உள்ளது rn ல உள்ளது அந்த எலிமெண்ட்ஸ் இந்த ஃபார்மட்ல இருந்துச்சுனா that matrix is defined by square root of the component wise minus பண்ணி ஸ்கொயர் பண்ணுங்க x1 minus y1 the whole square plus x2 minus y2 the whole square plus etc. plus xn minus yn the whole square now x minus y எப்படி டிஃபைன் பண்ணா in r power இதுல பர்టిక్యులர்னா r ல எப்படி டிஃபைன் பண்ணிரோம் சரியா ஓகே இந்த மெட்ரிக் தான் என்ன நேம் கொடுக்கிறோம் this metric is called the usual metric on r power n இதான் யூசுவல் மெட்ரிக்னு சொல்றோம் ஓகே யூசுவல் மெட்ரிக் ஓகே அடுத்து ஃபேமஸான இன்னொரு நேம் மெட்ரிக் என்னன்னா டிஸ்கிரீட் மெட்ரிக் சொல்லுவாங்க அது எனி செட்டுக்கு மேல டிஃபைன் பண்ணிக்கலாம் எனி நான் செட் எடுத்துக்கோங்க அதுல டிஸ்கிரீட் மெட்ரிக் எப்படி டிஃபைன் பண்றீங்கன்னு வெச்சுக்கோங்க அந்த பாயிண்ட்க்கு ரெண்டு பாயிண்ட் சேமா எடுத்தீங்கன்னா அது ரெண்டுக்கு நடுவுல டிஸ்டன்ஸ் 0 ரெண்டு பாயிண்ட்மே டிஃபரண்ட் எடுத்தீங்கன்னா அது ரெண்டு பாயிண்ட் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் ஆல்வேஸ் 1 ன்னு டிஃபைன் பண்ணுங்க ஓகே சரி in any non-empty in any set any non-empty set m எப்படி டிஃபைன் பண்றீங்க d is defined by d of x, y equal to x not equal to y னு வெச்சுக்கோங்க வேல்யூ 1 x equal to y னா வேல்யூ 0 if okay சரி இப்படி டிஃபைன் பண்ணீங்கன்னா இந்த மேட்ரிக்ஸ் என்ன சொல்றோம் which is called the discrete metric on m discrete metric சரியா இந்த மாதிரி யூஜி கோர்சஸ்ல நிறைய மெட்ரிக் டிஃபைன் பண்ணிருப்போம் இது ப்ரூஃப்ஸ் எல்லாமே half of the unit பண்ணிருப்போம் நீங்க அத ஜஸ்ட் ரீகால் பண்ணி பாருங்க நமக்கு மெயின் ஆரம்பிக்கிறது மெட்ரிக் பத்தி நாம பேச போறதுல அதுல டிஃபைன் பண்ற செட்ஸ் பத்தி தான் பேச போறோம் அப்போ அதுல உள்ள ப்ராப்பர்ட்டிஸ் கொஞ்சம் டீடைலா பார்க்கலாம் next definition neighborhood of a point okay ஒரு மெட்ரிக் ஸ்பேஸ் எடுத்துப்போம் let x, d be a metric space ஒரு மெட்ரிக் ஸ்பேஸ் இந்த மெட்ரிக் ஸ்பேஸ்ல ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோங்க p belong to x and ஒரு ரியல் நம்பர் எடுத்துக்கோம் ஒரு பாசிட்டிவ் ரியல் நம்பர் and r greater than 0 ஒரு பாசிட்டிவ் ரியல் நம்பர் எடுத்துங்க ஓகே the neighborhood of p with radius r எப்படி டிஃபைன் பண்றோம்னா அதான் டிஃபைன் பண்றோம் the neighborhood of p with radius r
எப்படி denote பண்றோம்னா is denoted by n of p radius கீழ போடுங்க n r of p okay is defined by n r of p அப்படினா என்னன்னா உள்ள ஒரு பாயிண்ட் பாக்குறீங்க p க்கும் அடுத்த பாயிண்ட்ஸ்க்கும் மத்ததுக்கும் டிஸ்டன்ஸ் பாருங்க p க்கும் வேற ஏதாவது பாயிண்ட் டிஸ்டன்ஸ் பாருங்க அது ரெண்டோட டிஸ்டன்ஸ் இந்த r விட கம்மியா வந்துச்சுன்னு வெச்சுக்கோங்க p ல இருந்து ஒவ்வொரு பாயிண்ட்க்கு டிஸ்டன்ஸ் பாருங்க எந்தெந்த பாயிண்ட்க்குலாம் டிஸ்டன்ஸ் r விட கம்மியா இருக்குன்னு பாருங்க r விட கம்மியா இருக்கு அது அப்படிப்பட்ட பாயிண்ட்ஸ்லாம் எடுங்க இந்த பாயிண்ட்ஸ் எங்கோட பாயிண்ட்ஸ் தான் அதுவும் x ல தான் இருக்கு x ல இல்லாத பாயிண்ட்ஸ் எடுக்கக்கூடாது ஓகே சரி அதான் neighborhood of p ன்றோம் என்ன செய்றோம் neighborhood of p னா set of all points in x such that அந்த பாயிண்ட்க்கும் p க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் r விட கம்மியா இருக்கணும் ஓகே அதான் என்ன neighborhood of p அப்படினு டிஃபைன் பண்றோம் ஒரு எக்ஸாம்பிள் பாப்போம் எக்ஸாம்பிள் யூசுவல் மெட்ரிக்ல பாப்போமே let the first example r ல கன்சிடர் பண்ணுவோம் ஓகே r ல பாப்போமே let r d be a metric space where d எப்படி எடுத்துக்கறோம்னா d of x, y எப்படி எடுத்துக்கறோம் d of x, y usual metric நம்ம mod x minus y இப்படி கன்சிடர் பண்ணிட்டீங்கன்னு வெச்சுக்கோங்க இங்க ஒரு நெய்பர்ஹுட் பாப்போம் ஓகே சரி இப்போ x வந்து என்னது r d வந்து இத டிஃபைன் பண்ணிட்டோம் இதுல ஒரு neighborhood of ஒரு half with respect to 2 னு வெச்சுக்கோங்க ஓகே அப்ப என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணனும் set of all d of 2, q எந்தெந்த 2, q க்குலாம் டிஸ்டன்ஸ் வந்து less than half வருது அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணுங்க q in x என்ன நமக்கு r ஓகே சரி இப்படி வரணும்னா இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டோம் அப்ப இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்க்க முடியுது d of x, y னா என்னது modulus of x minus y அப்ப இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா modulus of 2 - q less than half okay set of all எல்லாம் வரும் okay set of all q in r such that okay that's equal to set of all q in r such that இதோட மீனிங் என்ன -1/2 less than 2 - q less than 1/2 okay that q - 2 கூட எழுதலாம் because modulus and q - 2 okay that is equal to set of all q in r such that value என்ன இருக்கும் 2 வச்சு கம்ப்ளீட்டா ஆட் பண்ணுங்க அப்போ 2 - 1/2 less than q less than 2 plus 1/2 okay that's equal to என்ன இருக்கும் set of all q in r இதோட வேல்யூ என்னது 1.5 அப்போ 3/2 இதோட வேல்யூ 5/2 okay so என்ன இருக்கும் q வந்து எங்க இருந்து 3/2 ல இருந்து 5/2 க்கு இடையில இருக்கும் q belong அப்போ 3/2, 5/2 ஏன் ஓபன் இன்டர்வல் போடுறேன்னா strict inequality so we put an open interval that's equal to set of all r ல உள்ள பாயிண்ட்ஸ் இதுல இருக்கும் அப்ப என்ன இருக்கும் r பெரிய லைன் s0 1 2 3 ன்னு போடுங்க 3/2 எங்க இருக்கும் 1.5 இங்க அடுத்து 5/2 2 1.5 இங்க ஓகே இது வந்து 5/2 இது 3/2 r ல இதுல உள்ள பாயிண்ட்ஸ் அப்ப என்ன இருக்கும் nothing but that interval அப்ப என்ன இருக்கும் 3/2, 5/2 that's our neighborhood okay இதே இதுல r பலா நம்ம இதே யூசுவல் அடிஷன் மெட்ரிக்கே வெச்சுப்போம் r பலா வேற ஸ்பேஸ் மாத்துங்க ஓகே நம்பர் 2 x close to 0, 1 வெச்சுப்போம் where d equal to d of x, y எப்படி டிஃபைன் பண்ணிக்கிறோம்னா modulus of x minus y அவ்வளவுதான் ஓகே சரி இதே மெட்ரிக் நான் ஸ்பேஸ் மட்டும் மாத்தி டிஸ்கஸ் பண்றேன் உங்களுக்கு ஒரு ஐடியா புரியும் ஓகே தட்ஸ் ஈக்குவல் டு neighborhood of இதே neighborhood பாப்போம் neighborhood of 1/2 அரௌண்ட் இதுக்கு இடையில உள்ள பாயிண்ட் தான் பார்க்கணும் neighborhood of 1/2 அரௌண்ட் 1 பாப்போமே 1 சுத்தி neighborhood பாப்போம் ஈக்குவல் டு another set of all q in x அப்படினா x என்னது 0, 1 such that d of 1, q q க்கும் 1 க்குள்ள டிஸ்டன்ஸ் less than 1/2 இருக்கும் ரேடியஸ் என்ன சொல்றோமோ அதே தான அதை எடுத்துப்போம் ஓகே தட்ஸ் ஈக்குவல் டு set of all q in 0, 1 such that the value என்னது modulus of 1 q minus 1 less than 1/2 okay again இதே மாதிரி q minus 2 எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க இந்த வேல்யூ வருமா அப்போ இதுல இருந்து என்ன சொல்லிக்கலாம் q less than in between எங்க இருக்கும் -1/2 -1
plus 1 by 2 இது வந்து plus ஆகும் 1 plus 1 அப்போ the value such that q in 0 comma 1 that is equal to q belong to 0 comma 1 close to 0 comma 1 such that the value is half less than q less than 3 by 2 okay that's equal to set of all q in 0 comma 1 such that q belong to the open interval right open interval na strict equal to illa so open interval 1 by 2 comma 3 by 2 okay இது பாருங்க நம்மளோட ஸ்பேஸ் என்ன 0 comma 1 சரி வேல்யூ எங்க இருந்து எங்க போறோம் 1 ஓட நெய்பர்ஹுட் பாத்தீங்க வேல்யூ எங்க இருந்து எங்க போகுது 1 by 2 இங்க இருக்கு 3 by 2 இங்க இருக்கு 1 by 2 சேர்க்காம அதுக்கு மேல உள்ள வேல்யூ அப்போ 1 by 2 சேர்க்காம மேல உள்ள வேல்யூஸ் அடுத்து 3 by 2 சேர்க்காம கீழ உள்ள வேல்யூஸ் அப்போ இந்த வேல்யூ ஓகே நம்மளோட டோட்டல் ஸ்பேஸ் இதுல இருந்து இது வரைக்கும் அப்போ என்ன இது இருக்கணும் செட் ஆஃப் ஆல் q in x அப்போ 0.1 உள்ள பாயிண்ட்ஸ் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணனும் அப்ப எந்த இது மட்டும் வரும் இந்த இது மட்டும் வரும் அப்போ தட்ஸ் ஈக்குவல் டு என்ன இருக்கணும் ஓபன் 1 by 2 comma 1 closed 1 ஓகே சோ நெய்பர்ஹுட் ஆஃப் 1 by 2 comma 1 ஈக்குவல் டு எப்படி வருது இங்க வருது இதே நெய்பர்ஹுட் இங்க பாத்தீங்கன்னு வெச்சுக்கோங்க r ல m x க்கு பதிலா r x பாத்தீங்கன்னா என்ன இருக்கும் ஓபன் 1 by 2 comma 3 by open 3 by 2 ல முடியும் சரியா ஓகே அப்போ இப்போ நமக்கு ஸ்பேஸ் மாறும்போது நெய்பர்ஹுட் மாறும் சரி இதே இதுல x வந்து வேற ஏதாவது மாத்துறோமே செட் ஆஃப் ஆல் n னு வெச்சுக்கோமா x set of all இல்லாட்டி z வெச்சுக்கோம் z என்னது 0 plus or minus 1 plus or minus 2 plus or minus 3 etc இதே நெய்பர்ஹுட் பாப்போம் 1 by 2 of 1 okay that is equal to என்ன இது ஃபிகராவே பார்த்தோம்னா என்ன வந்து இப்படி மாடுலஸ் னு போட்டால என்ன அதுல இருந்து half distance இங்க பாருங்க இந்த மாடுலஸ் னு போட்டீங்க என்ன வந்து 1 by 2 distance அந்த சைடு போங்க 1 ஐ ஃபிக்ஸ் பண்ணுங்க 1 ஐ சென்டர்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க 1 ஐ சென்டரா வச்சிட்டு 1 by 2 distance இந்த சைடு போணும் 1 by 2 distance இங்க வரணும் அப்படிதானே கீழ 1 by 2 distance மேல 1 by 2 distance போச்சுனா அது நெய்பர்ஹுட் வருது அப்படிதானே சோ அதே ஐடியால இங்க போடலாம் செட் ஆஃப் ஆல் q in z such that d of 1 comma q less than 1 by 2 okay இந்த ஃபிகர் எப்படி போடுறோம் z னா எப்படி இருக்கும் 0 1 minus 1 2 3 4 5 and இங்க -2 -3 -4 -5 இருக்கும் சரியா ஓகே இப்போ என்ன செய்றோம் 1 அப்போ 1 தான் சென்டர் அப்படிதானே சென்டர் 1 ரேடியஸ் என்ன வச்சுக்கிறோம் 1 by 2 வைக்கிறோம் அப்போ இங்க இருந்து 1 by 2 டிஸ்டன்ஸ் கீழ போணும் அப்படினா இங்க வந்து 1 by 2 போகும் இங்க 1 by 2 டிஸ்டன்ஸ் மேல இதே ஆர்குமென்ட் தானே 1 by 2 டிஸ்டன்ஸ் மேலனா இங்க 3 by 2 வரும் சரியா இப்போ என்ன செய்யணும் z ல உள்ள பாயிண்ட்ஸ் இன் பிட்வீன் இந்த நெய்பர்ஹுட்ல z ல உள்ள பாயிண்ட் கொஞ்சம் பெருசா வரேனா இது 0 னு வெச்சுப்போம் இது 2 னு வெச்சுப்போம் 1 சரியா இது 1 இது 1 by 2 னு வெச்சுப்போம் இது 3 by 2 இப்போ என்னது இந்த இன் பிட்வீன் தான் நம்மளோட நெய்பர்ஹுட் வருது அப்படிதானே இந்த நெய்பர்ஹுட் எது வருது இதே ஆர்குமென்ட் பண்ணீங்கன்னா இது வருது 1 by 2 3 by 2 இதுக்குள்ள z உள்ள பாயிண்ட் யாரு z உள்ள பாயிண்ட் 1 மட்டும் தான் அப்ப தட் இஸ் ஈக்குவல் டு என்ன வருது சிங்கிள்டன் சோ பாருங்க நெய்பர்ஹுட் எல்லாம் சென்டர் சேம் ரேடியஸ் சேம் ஆனா ஸ்பேஸ் மாற நெய்பர்ஹுட் மாறிட்டே இருக்கு இதே இது இந்த ஸ்பேஸ்ல என்ன இருக்கும் ஓபன் 1 by 2 3 by 2 இருக்கும் அதாவது ஸ்பேஸ் x ங்கிறது r னு வச்சா இதே நெய்பர்ஹுட் வேல்யூ இது இருக்கும் x 0 1 வச்சா இந்த நெய்பர்ஹுட்க்கு இது வருது அதே x z னு வச்சிட்டீங்கன்னா the same neighborhood become singleton சரியா இப்போ என்ன சொல்லிக்கலாம் அப்ப ஸ்பேஸ் மாறையும் நெய்பர்ஹுட் மாறிட்டே இருக்கும் அப்போ நம்ம மைண்ட்ல நெய்பர்ஹுட் ஆஃப் 1 with radius half னா கண்டிப்பா இதான் வேல்யூ அப்படினு ஃபிக்ஸ் பண்ண கூடாது நம்ம ரீஜியன் கேட்டாப்ல மாறிட்டே இருக்கும் சரி இதே இன்னொரு நெய்பர்ஹுட் பாப்போமே neighborhood of 1 by 2 okay 1 by 2 பாருங்க ரேடியஸ் ஆன கூட்டம் ரேடியஸ் ஆன 5 வெச்சுக்கோம் 5 okay ரேடியஸ் சென்டர் வந்து 1 அப்ப என்ன இருக்கும் 1 இங்க 5 டிஸ்டன்ஸ் 5 வரைக்கும் கீழ போணும் அப்படிதானே இதே ஆர்குமென்ட் தானே the same ஆர்குமென்ட் பண்ணீங்கன்னா இங்க 5 வரைக்கும் போணும் அப்போ இது 1 டிஸ்டன்ஸ் 2 3 4 5 அப்போ இங்க வரைக்கும் ஓபன் -4 சரியா ஓபன் -4 அட எழுதுறேன் செட் ஆஃப் ஆல் q in z such that q எங்க இருக்கும் belong to open -4 comma இங்க 5 டிஸ்டன்ஸ் கீழ போறீங்க அதே மாதிரி இங்க 5 டிஸ்டன்ஸ் போனா 1 2
3 4 5 6 வரும் அப்படிதானே 6 ஓகே அப்போ ஓபன் 6 ஓகே சரி இது ரெண்டுக்கும் நடுவுல -4ல இருந்து 6க்கு நடுவுல உள்ள இசட்ல உள்ள பாயிண்ட்ஸ் என்னது எடுத்தீங்கன்னா 4 வராது -4 வராது ஏன்னா ஓபன் தான போட்டுருக்கோம் அப்ப செக் கூடாது அப்ப என்ன இருக்கும் -3 -2 -1 0 1 2 3 4 5 6 வராது ஏன்னா ஓபன் இருந்துச்சு ஓகே சோ neighborhood of 5 neighborhood of 1 with radius 5 வருது ஓகே சரி இப்போ இதே ஸ்பேஸ்ல நான் என்ன செய்ய போறேன்னா டிஸ்டன்ஸ் மட்டும் நான் மாத்த போறேன் ஓகே இப்போ இவ்வளவு நேரம் என்ன செஞ்சோம் நம்மளோட ஸ்பேஸை மாத்தணும் அதாவது எக்ஸை மாத்திட்டே வந்தோம் ஒரு எக்ஸுக்கு ஏத்தாப்புல நம்மளோட நெய்பர்ஹுட் மாறிட்டே வந்துச்சு இதை நம்ம என்ன செய்யறோம் இதே ஸ்பேஸ் வச்சுப்போம் டிஸ்டன்ஸ் வந்து நம்ம டிஸ்கிரீட் மெட்ரிக் வச்சுப்போம் 1 if x not equal to y 0 if x equal to y neighborhood of 1/2 of radius 1 அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன இருக்கும் set of all the same argument that q in 0 sorry q in r next example example number 4 the same value metric மட்டும் பாத்துக்கீங்க neighborhood 1/2 of radius 1 பாக்குறீங்க அப்போ என்ன ஆகும் that is equals set of all q in r such that d of 1 q less than 1/2 சரி ஓகே இப்போ பாருங்க இதுல என்ன பாயிண்ட் மட்டும் என்னவெல்லாம் வரலாம்னு சொல்லுங்க இப்போ டிஸ்டன்ஸ் பாக்குறீங்க அது 1/2 ஓட சின்னதா இருக்கும் சரி டிஸ்டன்ஸோட வேல்யூ மொத்தமே என்னதான் either 1 or 0 சோ என்ன சொல்லிக்கலாம் 1/2 ஓட சின்னதா இருக்கிற ஒரே நம்பர் இது மட்டும் தான் சோ என்ன இருக்கணும் இந்த டிஸ்டன்ஸ் 0 மட்டும் தான் வரதுக்கு பாசிபிலிட்டி இங்க ஓகே சரி டிஸ்டன்ஸ் 0 வந்துச்சுன்னு வெச்சுக்கோங்க அப்போ பாயிண்ட் ரெண்டு எப்படி இருக்கணும் x உம் y உம் ஈக்குவலா இருக்கணும் சோ இங்க என்ன இருக்கணும் q = 1 அப்போ இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி இருக்கிற ஒரே வேல்யூ என்ன q = 1 இதுனா set of all q in r such that q = 1 so nothing but என்ன சிங்கிள்டன் சரி இதே நெய்பர்ஹுட் பாயிண்ட் ரேடியஸ் மட்டும் கூட்டுவோமே ரேடியஸா கூட்டுவோம் neighborhood of 1 radius வந்து suppose 1.1 னு வைங்க okay radius 1.1 okay that's equal to என்ன இருக்கும் set of all q in r such that d of 1 q less than 1.1 அவ்வளவுதான் ரேடியஸ் கொடுத்துட்டேன் சரி இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி பண்ணுங்க d of 1 q less than 1.1 இருக்கும் சரி less than 1.1 வர வேல்யூ எங்கலாம் ரெண்டுலயுமே less than 1.1 தான் ஏன்னா 0 உம் 1 மட்டும் தான் இது பாசிபிலிட்டி 0 உம் 1.1 ஓட சின்னதா இருக்கு 1 உம் 1.1 ஓட சின்னதா இருக்கு சோ இந்த கண்டிஷனை எந்த பாயிண்ட்ல சாட்டிஸ்ஃபை பண்ணனும் x = y யும் சாட்டிஸ்ஃபை பண்ணனும் x not equal to y யும் சாட்டிஸ்ஃபை பண்ணனும் அப்போ q = 1 ம் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணனும் அதே மாதிரி q not equal to 1 ம் சாட்டிஸ்ஃபை பண்ணனும் அப்போ set of all q in r இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி எல்லா q ம் சாட்டிஸ்ஃபை பண்ணுது சோ என்ன வரும் that is equal to நம்மளோட ஹோல் ஸ்பேஸ் r because r ல இருக்க எல்லா எலிமெண்ட்டும் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது r ல இருந்து ஏதாவது ஒரு எலிமெண்ட் எடுங்க ஒரு பாயிண்ட் எடுங்க 1 க்கும் அதுக்கு டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 1 0 இருக்கும் இல்லாட்டி 1 இருக்கும் அப்ப கண்டிப்பா less than 1.1 தான் இருக்கு சோ neighborhood is r இதே மாதிரி நம்ம neighborhoodலயும் மெட்ரிக் மாறையும் நம்மளோட neighborhood மாறும் similarly ஸ்பேஸ் மாறவும் நம்மளோட neighborhood மாறும் சோ நம்ம மைண்ட்ல என்ன வச்சுக்க கூடாது neighborhood of a point with radius point radius ஃபிக்ஸ் பண்ணா நம்மளோட neighborhoodம் சேமா தான் இருக்கும்ங்கறத மைண்ட்ல வச்சுக்க கூடாது என்ன ஆகும் neighborhoodம் அந்த neighborhood of a point with radius some r னு சொன்னீங்கன்னா அது ஸ்பேஸை பொறுத்து மாறும் மெட்ரிக்கை பொறுத்து மாறும் ஓகே இந்த லெக்சர் கிளியரா புரிஞ்சிருக்கணும் அப்புறம் ஓகே இதே மாதிரி அடுத்தது லிமிட் பாயிண்ட்ஸ் பத்தி நம்ம பார்க்கலாம் அடுத்த லெக்சர்ஸ்ல Thank you so much